வணக்கம் நேர்களே. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் தோழி ஆர்ஜே செலினா. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவ பிரிவின் இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்கள். வணக்கம் டாக்டர். புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். நேர்களே, இன்னைக்கு நம்ம நீரிழிவு மற்றும் அதற்கான காரணம் என்னலாம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். உங்களோட சந்தேகங்களுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271-7770 மற்றும் 2271-7600 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற முன் குறியீட்டை சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. டாக்டர், இப்போ நீரிழிவு அப்படின்னா என்ன டாக்டர்? அது எந்த மாதிரி உருவாகுது டாக்டர்? நீரிழிவு நோய்ங்கிறது நம்ம இங்கிலீஷில் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதோட காரண பெயர் பார்த்தீங்கன்னா அது மதுமேகம் சொல்லிட்டு முதல்ல சுஷ்ருதா சம்ஹிதா கண்டுபிடிச்சாங்க. அந்த மதுமேகம் பார்த்தீங்கன்னா மதுமேகம்ங்கிறது அந்த சுகர் உடம்புல அதிகமாகும் போது அது வெளியேறக்கூடிய ஒரே வழி யூரின். அந்த யூரின் இனிப்புத்தன்மையோடு இருந்து அதில் தேனீக்கள் ஈக்கள் முக்கியதுனால அதுக்கு மதுமேகம்னு பேர் வச்சாங்க. ஸோ காரணம்னு பார்த்தோம்னா அதோட காரணங்கள் ஒவ்வொரு விதமான நீரிழிவு நோய்க்கு ஒவ்வொரு வகையான காரணங்கள் உண்டு. ஸோ பலதரப்பட்ட காரணங்கள் உண்டு. குறிப்பிட்ட நோய்க்கு இதுதான் காரணம்னு சொல்லணும்னா இப்போ டைப் 1 டயபெட்டிஸ்னு ஒன்று இருக்குது, டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விதமான காரணங்கள் உண்டு. ஸோ டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 20 வயசு கீழே இருக்கவங்களுக்கு வரும். ஸோ குழந்தை பருவத்திலேருந்து ஒரு 20 வயசு அடலசன்ட் பீரியட்னு சொல்கிற அந்த ஃபேஸில் வர ஒரு டயபெட்டிஸ் தான் டைப் 1 டயபெட்டிஸ். அதே டைப் 2 டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசுக்கு மேலே வர டயபெட்டிஸ் டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் இன்னும் புது வகைகள்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. மோடின்னு சொல்லுவாங்க, மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் ஆஃப் யங்னு சொல்லிட்டு. ஒரு 25 வயசு உள்ளவருக்கு உடல் பருமனே இல்லாத ஒருத்தவர், ஆனால் அவருக்கு சர்க்கரை வியாதி இருக்கும். அவருக்கு பார்த்திங்கன்னா பரம்பரையாக வர சர்க்கரை வியாதி, ஒவ்வொரு ஜெனரேஷனாக வர சர்க்கரை வியாதி இருக்குது. இதை தவிர நம்ம கீட்டோசிஸ் ப்ரோன் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது லாடான்னு சொல்லுவோம். அதாவது இந்த டைப் 1 டயபெட்டிஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட டயபெட்டிஸ் நீரிழிவு நோய்க்கு பல வகையான காரணங்களை நம்ம சொல்லலாம். ஓகே டாக்டர். இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் 1 டைப் 2 அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் டாக்டர்? ஸோ டைப் 1ங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு வர ஒரு டயபெட்டிஸ். இந்த டயபெட்டிஸ்க்கு காரணம் என்னென்னா நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் தயாரிக்கிற செல்களுக்கு எதிராக நம்ம உடம்புல தானாக அணுக்கள் உருவாகும். அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஆன்டிபாடிஸ் உருவாகும். இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும், அந்த இன்சுலின் சுரக்கிற செல் பீட்டா செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை போய் இதை அழிச்சிடும். அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு இன்சுலின் சுரக்காது. இன்சுலின் சுரக்கலைன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு சர்க்கரை நோய் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்சுலின் கம்மியாக உடம்புல குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கு ஜெனட்டிக்காக அப்படியே மரபணு மூலயமா அப்படியே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி கண்டிப்பாக வருங்களா மரபணு மூலயமா? இந்த முக்கியமாக சொல்ல போனால் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் பார்த்தீங்களா ஹெரிடிட்ரி காசஸ், அதாவது பரம்பரையாக வரும். அதுக்கு நிறையா காரணங்கள் உண்டு. ஸோ ஒன்று மியூட்டேஷன்ஸ், அதாவது நம்ம உடம்புல ஏற்பட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் அந்த பீட்டா செல்ஸை இன்சுலின் சுரக்கிறத கம்மி பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் அந்த இன்சுலின் போய் சேர வேண்டிய இடத்துல சேராமல் தடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சேர வேண்டிய இடத்துல சேராமல் தடுக்கிறது தான் நம்ம டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சுலின் லெவல் நல்லாவே இருக்கும், ஆனால் அந்த இன்சுலின் அதோட வேலையை செய்யாது. அதனால தான் டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே சார். அடுத்து இப்போது சர்க்கரை உணவு மட்டும் சாப்பிட்றதுனால சர்க்கரை வியாதி வந்துடும் அப்படின்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்களே, அது ரொம்ப தப்பான புரிதல். என்னன்னா சர்க்கரை சாப்பிடல அதனால எனக்கு சர்க்கரை நோய் வராது, அப்படி கிடையாது. சர்க்கரைங்கிறது நம்ம பேச்சுவாக்கில் யூஸ் பண்ணுற வேர்டு. ஆக்சுவலாக அது என்னென்னா கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து உள்ள பொருட்கள் இருக்கிறதுனால வர்றது தான் சர்க்கரை வியாதி. சரிங்களா? எந்த ஒரு உணவு நம்ம சாப்பிட்டாலும் கடைசியாக நம்ம உடம்புல ஃபியூவல், அதாவது எரிபொருளாக மாறப்போகிறது குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸுங்கிறது தான் நம்ம சர்க்கரை வியாதின்னு சொல்கிறோமே தவிர சர்க்கரை சாப்பிட்றதுனால வர்றதுல சர்க்கரை வியாதி வராது. அதுவும் ஒரு காரணம், அவ்வளவுதான். ஸோ சர்க்கரை சாப்பிடும்போது என்ன ஆகும், அந்த சர்க்கரை உடையிறது ஈஸியாக உடஞ்சி உடனே குளுக்கோஸ் லெவல் நம்ம உடம்புல ஏறும். அதனால தான் நம்மளுக்கு மயக்கம் வந்தனா உடனே சர்க்கரை போடுறோம், ஏன்னா சர்க்கரை லெவல். அதே அரிசி சாப்பிட்டோம்னா அரிசிலையும் கார்போஹைட்ரேட் இருக்குது, ஆனால் அந்த அரிசி பொறுமையாக குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் வித்தியாசமே தவிர சர்க்கரை நோய் என்பது பெயர் காரணம் மட்டும்தான் தவிர சர்க்கரையினால் மட்டும் வர நோய் அல்ல.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது, அரிசி பொருள் சாப்பிட்றது அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அது மாதிரி சாப்பிட்றதுனால நிறைய பேர் அந்த வெயிட் கெயின், உடல் பருமன் ஆகுறாங்க இல்லையா? அது எப்படி சர்க்கரை நோய்க்கு வழிவகுது? சில உடல் பருமனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து அடிப்போஸ் டிஷ்யூன்னு ஒரு பகுதி உண்டு. இந்த அடிப்போஸ் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த அடிப்போஸ் டிஷ்யூ வந்து அதில் அடிப்போனெக்டின் ஒரு 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 பொருள் உண்டு. இந்த அடிப்போனெக்டின் இந்த பொருள் என்ன பண்ணும்னா இது வந்து லெப்டின்கிற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த லெப்டின் என்ன பண்ணும்னா நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து இந்த சர்க்கரை அளவு அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னதான் அவங்களுக்கு இன்சுலின் சுரந்தாலும் அந்த இன்சுலின் போய் அதோட வேலையை செய்ய விடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல அதிகமாக இந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் ஃபேட் இருக்கும் போது, ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தோலுக்கு கீழே எல்லாரோட உடம்புலையும் கொழுப்பு இருக்குது. ஆனால் உறுப்பை சுற்றி கொழுப்பு போய் படிமானம் இருக்கும். லிவரை சுற்றி ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். அதே வந்து பெரிட்டோனியம், அதாவது நம்ம வயிறுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன திரை, அது மேலே வந்து ஃபேட் இருக்கும். இந்த ஃபேட் என்ன பண்ணும், இந்த ஃபேட் வந்து உடஞ்சி ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்னு ஒரு விஷயமா மாறும். இந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணும், நம்ம லிவருக்கு போகும், அதாவது கல்லீரலுக்கு போகும். கல்லீரல் என்ன பண்ணும், அந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடை பொருளாக யூஸ் பண்ணி அது சர்க்கரை தயாரிக்க ஆரம்பிக்கும். அது குளுக்கோனியோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கரை தயாரிக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால தான் உடல் பருமன் உள்ளவர்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கு காரணம். ஓகே டாக்டர். அதே மாதிரி இப்போது சர்க்கரை நோய் வரது மூலயமா உடல் பருமன் அடையிற சில பேர் இருக்காங்க, சில பேர் உடல் எடை இழக்கிற மாதிரி சில பேர் இருக்காங்க. அது எதனால் அந்த மாதிரி உடல் ஏறுறது, எடை ஏறுறது? உடல் பருமன் உள்ளவர்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வரும். சர்க்கரை நோய் வருவர்களுக்கு வந்து உடல் எடை குறையும். ஏன் வந்து உடல் எடை குறையுதுன்னா, இந்த குளுக்கோஸுங்கிறது வந்து நம்ம உடம்புல வந்து என்ட்ரி ஆகி கிட்னி வழியாக ஃபில்டர் ஆகி யூரினாக போகும். இந்த குளுக்கோஸ்க்கு ஒரு கேரக்டர் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஓஆர்எஸ் கொடுப்போம். ஓஆர்எஸில் வந்து நம்ம தண்ணியை கொடுக்க ஆசைப்படுவோம், ஆனால் அந்த தண்ணியை வந்து கொடுக்க முடியாதுனால கூட குளுக்கோஸ் எல்லாம் கலந்த கலவை தான் ஓஆர்எஸ். இந்த குளுக்கோஸ்க்கு ஒரு தன்மை உண்டு, என்னன்னா நீரை இழுக்கிற தன்மை. ஸோ என்ன பண்ணும், இது வந்து கிட்னிக்கு போகும்போது நம்ம உடம்புல இருக்கிற நீரை வந்து இழுத்து யூரினில் தள்ளிட்டு போகும். அப்போ என்ன ஆகும், நம்ம உடம்புல யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 60%-லேருந்து 50% வந்து நம்ம உடம்புல இருக்கிற வெயிட் வந்து வாட்டர் தான், தண்ணி தான். இப்போ தண்ணி குறையும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், வெயிட் கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். சரிங்களா? அதனால தண்ணி குறையும் போது என்ன ஆகும், தாகம் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு அதிகமாக யூரின் போகும், அதே நேரத்தில் அதிகமாக தாகம் ஏற்படும், அதே நேரத்தில் வெயிட்டும் கம்மியாகும். ஓகே டாக்டர், வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய்க்கான காரணங்கள் குறித்து டாக்டர் விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து? ஹலோ வணக்கம் மேடம், நான் கரிக்கலாம்பாக்கம் வி குமாரகிருஷ்ணன் பேசுகிறேன் மேடம். ஓகே சார், ஓகே. உங்களோட சந்தேகம் என்னன்னு கேளுங்க சார். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, நீங்கள் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நீரிழிவு நோய் சொல்றீங்க, அதுவும் கூட வந்து பிபி பிளட் பிரஷரோட சேர்ந்தே வருங்களா? அது அதுக்கு அது ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இல்லைங்களா? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் பருமன் இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதி வருது. இப்போ இந்த உடல் பருமன் இருக்கவங்களுக்கு வந்து என்னென்னா அதிக கொழுப்புத்தன்மை, இந்த விசரல் ஃபேட்டுன்னு சொன்ன உறுப்புகளில் போய் படிக்கிற அந்த கொலஸ்ட்ராலோ இல்லை வந்து ஃபேட்டோ நம்ம படிமானத்தை நம்ம வந்து டயபெட்டிஸ் காரணம்னு சொல்கிறோம். அதே கொழுப்பு வந்து இரத்த குழாயில் போய் அடைக்குது இல்லையா? அப்போ என்ன ஆகும், இந்த இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறதுனால வரது தான் நம்ம ஹைப்பர் டென்ஷன். அப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 3 விஷயங்கள். ஒன்று வந்து பேஷண்ட்டுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே ஒரு மனிதருக்கு வந்து நம்மளுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மனிதருக்கு சர்க்கரை வியாதி ஆர் நீரிழிவு நோய் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, டென்ஷன்னால வர்றது ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா? அது பேர் மட்டும்தான் ஹைப்பர் டென்ஷன். அதாவது அந்த ரத்த குழாயில் இருக்கிற டென்ஷனை தான் நம்ம வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு தண்ணி பைப் போகுது, அந்த தண்ணி பைப் அழுத்தி பிடிச்சா என்ன ஆகும், வீங்கும். அதே தான் வந்து பிபின்னு நம்ம சொல்கிறோம். அதனால டென்ஷனால வர்றது ஹைப்பர் டென்ஷன் கிடையாது, டென்ஷனும் ஒரு காரணம். சரி சரி. அப்புறம் இன்னொரு கேள்வி சார். சொல்லுங்க சார். என்னுடைய நண்பர் இது நீரிழிவு நோய் தான் இருக்குது, ஆனா தொடர்ந்து வந்து மாத்திரை தான் தொடர்ந்து சாப்பிட்டு வந்துக்கிறாரு, வேற எதுவும் சாப்பிடல, வேற ஹேப்பிட்டு எதுவுமே கிடையாது. ஆனா அவருக்கு எது கிட்னியில் எதனால பாதிப்பு வருதுங்க, பாதிப்பு டயாலிசிஸ் பண்ற அளவுக்கு வந்துருது. ஐயா அந்த மாதிரி இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா? அது அதாவது ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒரு மெட்டபாலிக் மெமரின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. என்னன்னா, சின்ன வயசுலேயே சுகர் கண்டுபிடிச்ச ஆரம்பத்திலே நம்ம வந்து மாத்திரையை ஒழுங்காக எடுக்க ஆரம்பித்தோம்னா அது வந்து நம்ம உடம்பு வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணும், அது சுகர் கண்ட்ரோலை பண்ணும், அதே நேரத்தில் உறுப்புகள் பாதிக்கிறத தடுக்கும். இதே ஒரு சுகர் வந்து ஒரு 5 வருஷம் இருக்குது, 10 வருஷம் இருக்குது, ஒழுங்காகவே மாத்திரை எடுக்கல, ரொம்ப சுகர் அதிகமான பிறகு ஒரு நாள் நம்ம முடிவு பண்ணுறோம் மாத்திரை எடுக்கணும்னு முடிவு பண்ணுறோம். அன்னைக்கு எடுக்கும் போது என்னதான் நம்ம வந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் ஏற்கனவே ஒரு 5 வருடம் 10 வருடம் மாத்திரை எடுக்காத ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லையா? அதனால
கிட்னி பாதிக்கும். ஸோ அப்போ என்ன நினைப்பாங்க, இவ்வளோ நாள் வந்து சுகர் இருந்துச்சு, அதனால கிட்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் திடீர்னு மாத்திரை எடுத்து சுகர் கண்ட்ரோல் ஆயிருக்கும். ஆனால் ஏற்கனவே ஏற்பட்ட கிட்னியோட மாற்றம் வந்து மாற்றம் தான், அதை மாற்ற முடியாது. அப்போ என்ன ஆகும், கிட்னி ஃபெயிலியர் போகும். சரி, நன்றி சார். நன்றி நன்றி. நன்றி சார். சரி, இப்போ அடுத்து பார்த்தோம்னா நிறைய வந்து வாழ்க்கை முறை மாற்றம், அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருமே வந்து அந்த உடற்பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுறதே இல்லை. அது வந்து எந்த அளவுக்கு ஏன்னா நீங்கள் நான் எல்லாருமே என்ன பண்ணுறோம், சேரில் உட்காடுறோம். 1 மணி நேரம் சேரில் உட்காந்தா அது ஒரு சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஈக்குவல். ஸோ அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம சேரில் உட்காந்தோம்னா அடுத்த 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் நம்ம கொஞ்சம் நடக்கணும். ஸோ நடந்தோம்னா அது வந்து கொஞ்சம் ரத்த ஓட்டத்தை சீராக்கும், ரத்தம் ஒரு இடத்துல நிற்காது. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு ரத்த குழாயில் அடைப்பு வராமல் தடுக்குது. நம்ம பார்த்தோம்னா இன்னொரு விஷயம், வாக்கிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் வாக்கிங்கால மட்டுமே சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியுமானா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து வாக்கிங் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, இந்த சுகருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் ஒன்று உண்டு, ஏடிஏன்னு சொல்லுவாங்க. இந்த ஏடிஏ வந்து சொல்கிறது என்னென்னா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அரை மணி நேரம், வாரத்துக்கு 5 நாள் வாக்கிங் பண்ணணும். அந்த வாக்கிங்கிறது ஒரு உடல் பருமன் உள்ளவங்க வந்து ஸ்லோவாக நடப்பாங்க, அது உதவியே பண்ணாது. ஆக்டிவ் வாக்கிங் ஆர் ஏரோபிக் எக்ஸசைஸ், இல்லை ஸ்கிப்பிங், இல்லை சைக்கிளிங், இல்லை ஸ்விம்மிங், இந்த மாதிரி ஒரு ஆக்டிவான விஷயம் செஞ்சால் ஓகே. ஒரு 90 கிலோ இருக்கவங்க நடந்தாங்கன்னா அவங்களோட வேகத்தில் தான் அவங்க நடப்பாங்க, அது எந்த விதத்திலும் உதவி பண்ணாது. நம்ம வந்து ஃபேட்டை பர்ன் அவுட் பண்ணுமே தவிர வாக்கிங் பண்ணால் மட்டும் சுகர் கண்ட்ரோல் ஆகுமானா ஆகாது. ஆனால் ஒழுங்காக வாக்கிங் பண்ணால் சுகர் நிச்சயமாக கண்ட்ரோல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெல்கம் பேக் டு த ஷோ ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து? கடலூர்ல இருந்து கணேசன் பேசுறேம்மா. ஓகே சார், டாக்டர் நீங்க பேசுறதை கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க கேளுங்க. இப்ப எங்க மனைவி கூட பிறந்தாங்க 3 பேரு. அதுல 3 பேர்ல 2 பேரு சர்க்கரை வியாதி இல்ல, என் மனைவிக்கு மட்டும் சர்க்கரை வியாதி இருக்கு. இப்போ வந்து இந்த டயபெட்டிஸ் ஆர் சர்க்கரை வியாதி இருக்கு இல்லையா, இது வந்து பாலிஜெனிக்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காரணம் மட்டும் சர்க்கரை வியாதிக்கு காரணம் கிடையாது, 100 காரணங்கள் உண்டு. இந்த சர்க்கரை வியாதியை ஒரு பன்முகத்தன்மை கொண்டது தான் காரணத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து பரம்பரையாக இருந்தால் தான் சர்க்கரை வியாதி வரணும்னு அவசியம் கிடையாது. உடல் பருமன், உடல் திசுக்கள் ஏற்படுற மாற்றங்கள், இல்லை கணையும் சுரக்கிற இன்சுலினோட தன்மை, இதை பொறுத்தும் சர்க்கரை வியாதி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு ஃபேமிலியில் இருந்தால் ஒவ்வொருத்தவங்களும் ஒரே மாதிரி இருக்கணும், சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் இருக்கணுங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஃபீனோடைப், ஒவ்வொரு ஜீனோடைப், அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான தன்மை தான் இருக்கும். அதனால் வந்து கூட பிறந்தவங்களுக்கு இருந்தால் இன்னொருத்தவங்களுக்கு இருக்கணுங்கிறது சர்க்கரை வியாதியில் அவசியம் கிடையாது. இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு, ஆனால் இருக்கணும்னு அவசியம் கிடையாது சார். அவங்க அம்மா அப்பாவுக்கு சர்க்கரை வியாதி இல்லை. ஓகே. ஸோ இப்போ வந்து அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து வயசு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க சர்க்கரை வியாதியை கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஒன்று, அந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்த விஷயம் வந்து சர்க்கரை வியாதி வந்து உடல் பருமனால இருக்கலாம், இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஸோ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் சர்க்கரை வியாதி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சார். சரி சார், நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். சரி, இப்போ உடற்பயிற்சி இதெல்லாம் பற்றி பேசணும். இப்போ அது மாதிரி மன அழுத்தம் வந்து சர்க்கரை நோய்க்கு காரணமாக இருக்குமா? ஏன்னா இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அதனால நான் வெயிட் போட்டுட்டேன், வெயிட் போடுறது மூலயமா எனக்கு டயபெட்டிக் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது உண்மையா? ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரெஸ், ஸோ தூக்கமின்மை, அடுத்தது நைட்டில் குரட்டை, இது 3 விஷயங்கள் வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து நைட்டில் வந்து தூக்கம் ஒழுங்காக இல்லை. தூக்கம் இல்லாத காரணத்தினால நம்ம உடம்புல என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னா கார்டிசால், சரிங்களா? அந்த கார்டிசால் வந்து கிட்னிக்கு மேலே இருக்கிற ஒரு அட்ரினல் கிளாண்டுங்கிற ஒரு சுரப்பி உண்டு, அதுலேருந்து வர ஒரு ஹார்மோன். அது வந்து நம்ம மாத்திரையாக கொடுக்க ஸ்டீராய்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கார்டிசால். இந்த கார்டிசால் என்ன பண்ணும், அதோட தன்மையே என்னென்னா சுகர் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். நான் எப்போவுமே சொல்லுவேன், கார்டிசால் ஈக்குவல் டு குளுக்கோஸ். எப்பப்பெல்லாம் நம்ம கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகுது அப்போல்லாம் குளுக்கோஸ் அதிகமாகும். அப்போ ஒருத்தருக்கு ஒழுங்காக தூங்கலை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காரு, மன அழுத்தத்தில் இருக்கிறாரு, குரட்டை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்ன பண்ணும், குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால என்ன ஆகும், பேஷண்ட்டுக்கு சுகர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே சார். அதனால தான் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஸ்ட்ரெஸ் கிடையாது, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான். இப்போ அதே மாதிரி யாருக்கெல்லாம் அது மாதிரி நீரிழிவு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சார்? அதாவது இளம் பருவத்தினருக்கா இல்லை வந்து அதிக வயது முதியவர்களுக்கா? ஆக்சுவலாக முன்னாடி வந்து அதிக வயது உள்ளவங்களுக்கு தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஆஸ்லெஸ்ஸஸ் 25 வயசுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் டயபெட்டிஸ்ன்னு. ஆனால் என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் மக்கள்கிட்டையோ நம்ம பார்க்குற பேஷண்ட்ஸ் கிட்டேயோ அதை ஏற்றுக்கிற தன்மை தான் இல்லை. எனக்கா சர்க்கரை வியாதி கிடையாது, இந்த வயசில் எப்படி சர்க்கரை வியாதி வரும், நான் சர்க்கரையே சாப்பிட்றதுல எப்படி எனக்கு சர்க்கரை வியாதி வரும். ஸோ சர்க்கரை வியாதி இன்றைக்கி நிலைமைக்கு 1 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும், 80 வயசு வரைக்கும், 100 வயசு வரைக்கும் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 6லேருந்து 60 தாண்டி போயிட்டு இருக்கு இப்போ சர்க்கரை வியாதி.
ஓகே சார். நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம் சார். ஹலோ, வணக்கம். வணக்கம் டாக்டர். சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வந்து பாலன் புதுவையிலேருந்து பேசுகிறேன் சார், நீங்கள் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் சார். டாக்டர். வணக்கம் சார். நான் வந்து எனக்கு மலம் வந்து கருப்பாக போகுதுன்னு சொல்லிட்டு சரி சார். கேஸ்ட்ரோ டாக்டர்கிட்ட போய் கேட்டேன். சரி சார். ஒரு மலத்தை டெஸ்ட் பண்ணிட்டு சரி. உங்களுக்கு வந்து ரத்தம் அதில் கலந்துருக்குதுன்னு சொன்னார். சரி சார். அது வந்து இப்போ அவர் வந்து எண்டோஸ்கோபி பார்த்தாரு, ஸ்கேன் பண்ணாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. சரி சார். ஸ்கேன்ல வந்து ரத்தம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. சரி சார். அவர் வந்து உங்களுக்கு வந்து வயிற்றுல வந்து அல்சர் தான் இருக்கும். சரி சார். நான் வந்து 2007 வந்து சார் ஹார்ட்ல வந்து ஒரு ஸ்டென்ட் வச்சேன் சார். சரி சார். கிட்டத்தட்ட 20 years ஆயிடுச்சு. சரி சார். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு 2007 அந்த வாக்கில் வந்து நீங்கள் வந்து ஸ்டென்ட் வச்சுருக்கீங்க. ஸ்டென்ட்டில் வந்து ரத்த குழாயில் திருப்பி அடைக்கும் போது அந்த ரத்தம் வந்து நம்ம மலத்து கூட சேர்ந்து சேரும்போது இந்த மோஷனோட கலர் மாறும். பேஷண்ட் மாறும். உங்களோட முழு தன்மை எனக்கு தெரியாது, உங்களோட நோயோட தன்மை. உங்களை விட பெட்டர் வந்து நீங்கள் வந்து மருத்துவரை நேரில் பார்த்து மருத்துவத்தை ஆலோசனை பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா வந்து அந்த ஃபைல்லாம் பார்க்கணும், அந்த டைம் எவ்வளோ % ஆஃப் பிளாக் இருந்துச்சு அதெல்லாம் தெரியணும். ஸோ அதனால் இது பொதுவான விஷயம் நான் சொல்கிறேன். இது உங்களுக்குன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக இது சொல்ல முடியாது. பட் ஆனால் என்னென்னா, நீங்கள் டாக்டரை பார்த்த பிறகு நீங்கள் வந்து ஒரு நிச்சயமாக சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திங்கட்கிழமை கூட நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நம்ம கதிர்காமம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. நம்ம ஓபிடியில் உங்களை பார்த்து கூட நான் வந்து உங்களுக்கு கன்சல்ட் பண்ணி நான் இந்த மருந்து எதாவது நிப்பாட்டலாம், எதாவது கண்டினியூ பண்ணலான்னு நான் சொல்கிறேன். அது இன்னும் உங்களுக்கு இன்னும் தெளிவுபடுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக. அங்கே எங்கே சார்? பொது மருத்துவத்துறை 4ஆம் நம்பர் ஓபிடிக்கு வாங்க, உங்களை பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், நன்றி சார். சார், இப்போது இந்த நேர் பேசினதை தொடர்ந்து பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் இழிவு ஏற்படுது இல்லை சார், அது எதனால் சார்? ப்ரெக்னென்சிங்கிறது வந்து இந்த கர்ப்பமாக இருக்கிற காலமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு 18லேருந்து 24 வாரம் ரீச் ஆகும்போது அவங்களுக்கு வந்து நம்ம இந்த பிளாசண்டான்னு சொல்கிற பகுதி, அதாவது ஒரு குழந்தைய வந்து தாயோட கர்ப்பப்பையோட இணைக்கிறதுக்கு பேர் பிளாசண்டான்னு சொல்லுவோம். அந்த பிளாசண்டா வந்து ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். அதுக்கு பேர் வந்து ஹியூமன் பிளாசண்டல் லாக்டோஜன் சொல்லிட்டு ஒரு HPLன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பிளாசண்டாக்கு அதிக தன்மை உண்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் காஸ் பண்ணுறதுக்கு. அதாவது இன்சுலின் அது சேர வேண்டிய இடத்துல சேராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் இந்த ஹார்மோன் பண்ணும். அப்போ இந்த வழிமுறைகள் பண்ணும்போது என்னாகும், நம்ம பாடி வந்து அதை ஈடுகட்டுறதுக்காக நிறைய இன்சுலின் தயாரிக்க ட்ரை பண்ணும். ஆனால் அந்த இன்சுலின் போதுமான அளவுக்கு வரலன்னா அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் யூஷுவலாக நம்ம 24லேருந்து 28 வாரத்தில் வந்து நம்ம வந்து ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து 4 தடவை சுகர் செக் பண்ணுவோம். ஒரு 50 to 75 கிராம்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் கொடுத்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதில் இருக்கிற லெவல்ஸை பொறுத்து நம்ம சர்க்கரை வியாதி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகே சார். இப்போ அந்த மாதிரி வர கர்ப்பகால நீரிழிவு பிரசவத்துக்கு அப்புறம் சீராகலாம், இல்லை அதுவே வந்து சுகராகவே மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி சார்? நார்மலாக ஒரு ப்ரெக்னென்ட் ஃபீமேல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பத்துக்கு அப்புறம் சர்க்கரை வியாதி வரத்துக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து டயபெட்டிஸ் இருந்தால் அவங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது எனக்கு சுகர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தேன் ஒரு மாதத்தில் எனக்கு சுகர் வந்து நார்மல் ஆகிடுச்சு, அதனால் நான் கண்டுக்கவே இல்லை. இப்போ 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு பார்க்குறேன் எனக்கு சுகர் ரொம்ப ஹையாக இருக்குன்னு. ஸோ எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் வந்து டயபெட்டிஸ் இருந்தால் அவங்க 6லேருந்து 8 வாரம் கழித்து திருப்பி OGTT அந்த ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் ஒரு தடவை பண்ணி பார்த்து சுகர் இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த டைமில் அதிகமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு தொடர்ந்து சுகர் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸு இருக்குது. அதனால் நிச்சயமாக அவங்க சுகரை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவ பிரிவின் இணை பேராசிரியர் டாக்டர் A. சிவராமன் அவர்கள். சார் நிறைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து? வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சார், உங்க சந்தேகங்களை நீங்க கேட்கலாம் சார், டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர், 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு, இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பொதுவா இந்த ஸ்கின்ல கலர் சேஞ்சஸ் அப்படிங்கறது வருது. இதற்கு முக்கிய காரணம் என்ன? சுகர் அதிக அளவுல நிறைய நாட்களுக்கு பொழுது ஸ்கின்ல கலர் சேஞ்சஸ், குறிப்பிட்டு கருப்பு கலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அந்த இன்சுலின் அப்படிங்கிற ஒரு விஷயம் போடாம இருக்கணும், அது வந்து டேப்லெட்ஸையே குணப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஒரு 300-350 இருந்ததுன்னா டாக்டர்ஸ் இன்சுலின் வந்து
போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. பட் அவங்களுக்கு இன்சுலின் போடுறதுக்கு இஷ்டம் இல்ல, அவங்களுக்கு மருந்து தான் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ சுகர் லெவல்ஸ் அதிகமா இருக்கிறவங்க இன்சுலின் அப்படிங்கிற ஒண்ணுதான் வேணுமா? ஏன் டாக்டர்ஸ் வந்து இன்சுலின் ப்ரிஃபர் பண்ணது பெஸ்ட்ங்கிறாங்க ரேதர் தேன் டேப்லெட்ஸ்? இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸ்கின் சேஞ்சஸ் எப்படி வந்து நம்ம உறுப்புகளை பாதிக்குதோ அதே மாதிரி ஸ்கின்னுக்கு போகிற ரத்த ஓட்டத்தை சில டைம் டயபெட்டிஸ் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு போகிற ரத்த ஓட்டத்தை பாதிக்கும் போது வாஸ்குலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன ரத்த நாளங்கள் அடைப்படும் போது அப்போ என்ன ஆகும்னா ஸ்கின் மேலே சேஞ்சஸ் வரும். அந்த ஸ்கின் சேஞ்சஸில் நிறைய விதங்கள் இருக்குது. சில டைம் ஸ்கின் டேக்ஸாக வரலாம், சில டைம்ஸ் வந்து நெக்ரோபயோசிஸ் லைப்போடிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கின்னுக்கு மேலே இருக்கிற கீழே இருக்கிற அந்த ஃபேட் டிஷ்யூ வந்து கொஞ்சம் தடிமனாக மாறுறது, அது இருக்க சான்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து ஸ்கின் மேலே அல்சர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த அல்சர்ஸ் ஹீல் ஆகும்போது நம்மளுக்கு சின்ன சின்னதாக அந்த தழும்புகள் வர்றது, அதை தான் நீங்கள் பிளாக் கலரில் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி தழும்புகள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கின் சேஞ்சஸ் நிச்சயமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஸ்கின் ட்ரைனஸ் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஏற்படுற அரிப்புகளால் ஏற்படுற தோல் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கின்னுக்கும் டயபெட்டிஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப். அடுத்து வந்து 350 இருக்கவங்களுக்கு வந்து இன்சுலின் தேவைப்படுமா, டாக்டர் இன்சுலின் போட சொல்கிறாங்களேன்னு கேட்குறீங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இன்சுலின் ஒரு பேஷண்ட்க்கு ஆரம்பிக்கிறோம்னா அந்த இன்சுலின் வந்து எங்கே தேவைப்படும்னா எப்பப்பெல்லாம் சுகர்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, மோர் தென் 300 350 இருக்கும்போது நம்ம உடம்புல அக்யூட்டாக குளுக்கோடாக்சிசிட்டின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். அந்த குளுக்கோஸ்னால் ஏற்படுற அந்த டாக்ஸிசிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரு 15-20 நாள் இல்லை 1 மாதம் வரைக்கும் நீங்கள் சுகர்ஸ்க்கு நீங்கள் இன்சுலின் எடுத்து சுகரை கண்ட்ரோல் பண்ண பிறகு நீங்கள் மாத்திரைக்கு மாறினா சுகர் சீராக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். அதே வந்து ஒரு மாத்திரை கொடுக்குறோம்னா அந்த மாத்திரை வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ அந்த மாத்திரை வேலை செய்கிற வரைக்கும் நம்ம உடம்புல வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகவே இருக்கும். அப்போ அந்த குளுக்கோஸோட டாக்ஸிசிட்டி அந்த குளுக்கோஸ்னால ஏற்படுற பாதிப்புகளும் அதிகமாக இருக்கும். அப்போ பேஷண்ட்ஸ்க்கு சில மாற்றங்கள் ஏற்படுறது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ண தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்சுலின் ஃபஸ்ட்டு போடுங்க, சுகர்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறமேட்ட நம்ம மாத்திரைக்கு மாறிக்கலான்னு சொல்கிறது. அடுத்தது இன்சுலின் பெட்டரா இல்லை உங்களுக்கு மாத்திரை பெட்டரான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட மெக்கானிசமும் டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ். எப்போல்லாம் நம்ம வந்து அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ்ன்னு போகிறோம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்து மாத்திரைகள் கொடுத்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலையோ அங்கே நம்ம வந்து நிறைய தடவை நம்ம வந்து மாத்திரையும் இன்சுலினும் கம்பைன் பண்ணி போடுற சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் இதில் இது பெட்டர் அது பெட்டர் நம்ம பிரிக்க முடியாது. பேஷண்ட்டோட ப்ரொஃபைலை பொறுத்து, பேஷண்ட்டோட கோமோபிட்டிஸ் பொறுத்து, பேஷண்ட் இருக்கிற சைடு எஃபெக்ட் ப்ரொஃபைல்ஸை பொறுத்து ஆர் அசோசியேட்டட் மெட்டபாலிக் ப்ரொஃபைல்ஸை பொறுத்து நம்ம மாத்திரையோ இல்லை இன்சுலினோ பேஷண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கங்க. மாறு வலிக்குது, மூச்சு வாயால் திணறி விட வேண்டியதாகுது. ஒரு 6 மாசமா இருக்குது, வேலை செய்ய முடியல, 2 பக்கம் வலி கொடுக்குது. ஸோ மாறு வலியோடு சேர்ந்து மூச்சு திணறல் இருக்குன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. இருதய காரணமாக இருக்கலாம், இல்லை நுரையீரல் காரணமாக இருக்கலாம், இல்லை ரத்த சோகை இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து நம்ம ப்ராப்பராக வந்து என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியம் கொடுக்கறது தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து மாறு வலிங்கிறது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோயாக மட்டும் எடுத்துக்க முடியாது. சில டைம் நுரையீரலில் தண்ணி கோத்துருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும். நுரையீரல் அடைக்குது, மூச்சு வாயால் விடுற மாதிரி திணறி. நிச்சயமா இது வந்து நம்ம அதுக்கு தான் அது காரணங்கள்லாம் பார்க்கணும் சார். நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த 6 மாதமாக இருக்கும்போது நிச்சயமாக அருகில் மருத்துவமனையை பார்த்து கொஞ்சம் எவாலுவேட் பண்ணுறது தான் இது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து சார் பேசுகிறீங்க? இப்போ வேணால் வந்து நம்ம அரசு கதிர்காமம் ஆஸ்பத்திரிக்கு வந்து செக்அப் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்டாக எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வைத்தியமும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ முதல்ல ஒரு 5-6 வருஷம் முன்ன குடல் இறக்கன்ட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுலேயும் இப்போ வலி சுருக்குன்னு வலி கொடுக்குற மாதிரி இருக்குது. நிச்சயமா சார், எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அடுத்த வாரத்தில் வர முடியுமா வாங்க, நம்ம ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வைத்தியம் கொடுத்து நல்லபடியாக சரி பண்ணிடலாம். சரி, இப்போது நீங்கள் பேசுனீங்கல்ல, காலர் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க நிறைய காரணங்கள் இருக்குது வரதுக்கு, அந்த மாதிரி அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. இப்போது வந்து நிறைய காரணம் இருக்குது. இப்போ எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது டாக்டரை போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும், எந்தெந்த அறிகுறிகள் இருந்தால் நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்ற மாதிரி? ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அதிகமாக சிறுநீர் கழிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுது. முக்கியமாக நைட் டைமில் வந்து நிறையா தடவை எந்திரிக்கிறாங்க. ஒரு நார்மலாக வந்து 1 தடவை 2 தடவை யூரின் போகிறதுக்காக எந்திரிக்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு 5-6 தடவை போகிறாங்க. அதேமாதிரி பசி அதிகமாக எடுக்குது.
வெயிட் லாஸ் இருக்குது, சிக்னிஃபிகண்ட்டாக வெயிட் லாஸ் இருக்குது. கடைசி 6 மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 6லேருந்து 10 கிலோ வெயிட் லாஸ் இருக்குது. அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து அதிக பசி எடுக்குது, பேஷண்ட்டுக்கு அதிகமாக வேர்க்குது. இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் முதல்ல வந்து சுகர் செக் பண்ணணும். சுகருங்கிறது எப்போவுமே வந்து ரேண்டம் சுகர் செக் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுவாங்க, கையில் குத்தி பார்ப்பாங்க. அந்த டைமில் சுகர் 130 120 இருக்கும், எனக்கு சுகர் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து ரேண்டம் சுகர் செக் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக செக் பண்ணோம்னா இப்போலாம் வந்து 24 ஹவர் சுகர் மானிட்டரிங் வந்துடுச்சு. அதை மீறி போனால் வந்து சிஜிஎம்னு மிஷின்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்த பிறகு நம்ம வந்து அதை அட்லீஸ்ட் அதை செக் பண்ண முடியலனாலும் ஃபாஸ்டிங் போஸ்ட் பேண்டல் சுகர்ஸ், அதாவது வெறும் வயிற்றில் காலைல எந்திரிச்சோன்னே சுகர்ஸ் செக் பண்ணணும். சாப்பிட்டு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கழிச்சு சுகர் செக் பண்ணணும். அது இல்லாமல் HbA1cன்னு ஒரு டெஸ்ட் உண்டு, கடைசி 3 மாதத்துக்கான சக்கரை அளவை சொல்கிற டெஸ்ட்டு. இந்த 3 டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு டாக்டர் அணுகுனா நிச்சயமாக அதுக்கான தீர்வு கிடைக்கும். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா இனிப்பு சாப்பிட்றதுனால வந்து சர்க்கரை நோய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது சர்க்கரை அந்த மாதிரி இனிப்பு பொருள் சாப்பிட்றதுனால வருங்களா? இனிப்பு வந்து உள்ளார வந்து சர்க்கரை, அந்த சர்க்கரையை போட்டு தான் ஒரு பண்டம் தயாரிக்கிறாங்க. அந்த பண்டத்தில் வந்து என்னென்னா அதிக அளவான கார்போஹைட்ரேட் இருக்கும். அந்த கார்போஹைட்ரேட் என்ன பண்ணும், ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சுகர் லெவலை வேகமாக இன்க்ரீஸ் பண்ணி வேகமாக கம்மி பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பைக் அடிக்கும் போது நம்ம என்ன தான் மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் சுகரோட லெவல் அதிகமாகும் போது அந்த மாத்திரையினால அந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்களோ இனிப்பு உள்ள பொருட்களோ அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான காரணங்கள். ஓகே சார். இப்போ நீரிழிவு நோயை வந்து தடுக்கிறதுக்கோ இல்லை அதை கட்டுப்படுத்துறதுக்கோ என்ன பண்ணலாம் சார்? இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தையிலேருந்து குழந்தைக்கு எக்ஸசைஸ், ஏரோபிக் எக்ஸசைஸ், ஆக்டிவ் எக்ஸசைஸை பழக்கப்படுத்தணும். அதே நேரத்தில் வந்து ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறத பண்ணக்கூடாதுன்னு அறிவுறுத்தணும். ஈவன் இன்னும் ஸ்கூல்ஸ்லலாம் வந்து ஒவ்வொரு பீரியட் முடிஞ்சோடனே நம்ம எந்திரிச்சு குட் மார்னிங் டீச்சர், குட் ஆஃப்டர்நூன் டீச்சர் சொல்கிறதும் ஒரு விதத்தில் ஒரு எக்ஸசைஸ். இந்த மாதிரி பழக்கங்கள் சிறு வயதுலேருந்து ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு தேவையில்லாத உடல் பருமனோ இல்லை வந்து கொழுப்பு சேர்க்கை வந்து நடக்காது. அப்போ என்னாகும், நம்ம சுகரை தடுக்க முடியும். இதை தவிர வந்து நம்ம ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது ஜங்க் ஃபுட்ஸு இல்லை சேச்சுரேட்டட் ஃபேட் உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதிகபட்சம் வந்து நார் சத்து உள்ள பொருட்கள், அது வந்து வெறும் கீரை தண்டு வகைகள் மட்டும் இல்லை, எது எதுலாம் நார் சத்துகள் அதிகம் உண்டோ அந்த மாதிரி ஃபைபர் கண்டெய்னிங் ஃபுட்ஸை எடுத்துக்க பழக்கப்படுத்தினா நம்மளுக்கு சுகர் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு. ஓகே சார். நிகழ்ச்சியில் ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேம் நான் விழுப்புரத்துலேருந்து சுமிதா பேசுகிறேன் மேம். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள். மேம் சார் வணக்கங்க சார். வணக்கம். மை சிஸ்டருக்கு வந்து சுகர் பேஷண்ட் தாங்க சார். அவங்களுக்கு வந்து 45 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு வந்து கால் ஒரு பக்கம் எரிச்சலாகவே இருக்குதுங்க சார். அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தது. இப்போ 2 மாதம் டாக்டர்கிட்ட பார்த்து கண்ட்ரோல் பண்ணியாச்சுங்க சார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 155 இருக்குதுங்க சார். ஆனாலும் அந்த எரிச்சல் நிற்கவே மாட்டேங்குதுங்க சார். அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது இப்போ 45 வயசுல வந்து அவங்களுக்கு சுகர் இருக்குது, அதனால கால் எரிச்சல் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த பிரச்சனை என்னன்னா வந்து யூஸ்வலாக வந்து 2 பக்கங்கள் வரும். பட் ஆனால் வந்து ஒரு பக்கம் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. என்னென்னா, இது வந்து ஒரு இரத்த ஓட்டம் இருக்கிற பகுதியில் பக்கத்தில் ஒரு நரம்பு போகும். அந்த நரம்புக்கு வந்து ரத்த ஓட்டம் தேவைப்படுது. அந்த ரத்த ஓட்டத்தை இந்த ரத்த குழாய்கள் இருக்கிற குளுக்கோஸ் வந்து ஒழுங்காக போய் சேர்க்காததுனால வர்றது தான் நியூரோபத்தின்னு சொல்கிறோம். எப்படி வந்து நம்ம இருதயத்துக்கு வர ஹார்ட் அட்டாக், மூளைக்கு வர ஸ்ட்ரோக், அந்த மாதிரி தான் நரம்புக்கு வர இந்த பிரச்சனை பேர் வந்து பெரிஃபரல் நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிஃபரல் நியூரோபதி கிட்டத்தட்ட ஒரு நரம்பு தளர்ச்சி வகை தான். இந்த நரம்பு தளர்ச்சி வகை வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் போதே ஆரம்பிச்சிடும். இப்போ கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த டைமில் கண்ட்ரோல் பண்ணாமல் விடுறதுனால ஏற்படுற மாற்றங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சரி பண்ண முடியும். குறைந்தது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் சுகரை நல்லா கண்ட்ரோலாக மெயின்டைன் பண்ணால் இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இனிஷியல் பீரியட், இந்த முதல் 6 மாதத்தப்போ வந்து இந்த நரம்பு அதிகமாக இந்த கூசுகிற மாதிரியோ இல்லை எரிச்சலாவோ மரத்து போன மாதிரியோ இல்லை வந்து சுடுற மாதிரியோ இருக்கிற ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ண மாத்திரைகள் உண்டு. அந்த மாத்திரைகள் எடுத்து கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஒன்ஸ் சுகர் கண்ட்ரோல் ஆக இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால வந்து டாக்டர் அன்னைக்கு இந்த நரம்பு பிரச்சனைக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, நியூரோபதிக் பெயினுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. 2 மாசம் ஊசி போட்டாங்க சார், நரம்புக்காக ஊசி தான் போட்டாங்க சார். அது வந்து விட்டமின் B12 ஊசி போட்டிருப்பாங்க, அது மட்டும் பத்தாது. சில மாத்திரைகள் உண்டு. அந்த மாதிரி மாத்திரைகள் வந்து நம்ம வந்து சில மாத்திரைகளை வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அதனால் டாக்டர் பாருங்கள், டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள்.
அப்படி உங்களால் அப்படி அங்கே பண்ண முடியலன்னா கூட நீங்கள் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, கதிர்காமம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. நம்ம வந்து அதுக்கான மாத்திரைகள் கொடுக்க முடியுமா, பேஷண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணலாம். சரிங்க சார். ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, நன்றிங்க. ஓகேம்மா, நன்றிம்மா. இப்போது அந்த காலர் பேசும்போது சொல்லியிருந்தாங்க பாத எரிச்சல் பற்றி சொல்லியிருந்தாங்க சார். இதில் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இப்போது நீரிழிவு நோயாளிக்கு ஒரு காயம் ஏற்படுது அப்படின்னா அது வந்து சரியாகிறதுக்கு சில காலம் ஆகும், உடனே சரியாகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்ன சார்? ஸோ இது வந்து எப்போவுமே நீரிழிவு நோய் இருக்கும்போது ஏஜின்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ்டு கிளைகோசிலேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸு, அதாவது ஒரு சர்க்கரை அதோட கழிவுகள் மாதிரின்னு எடுத்துக்கலாம். இந்த கழிவுகள் என்ன பண்ணும், நம்மளோட நரம்புகளை பாதிக்கும், ரத்த ஓட்டத்தை பாதிக்கும். இப்போ ஒரு காயம் ஏற்படுதுன்னா அந்த காயம் ஆறுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த காயத்துக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த காயத்துக்கு நம்மளோட WBCஸோ இல்லை வந்து நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி பொருட்களோ போய் சேர்ந்து அந்த காயத்தை ஆற வைக்கும். இப்போ ஒருத்தவருக்கு சுகர் அதிகமாக இருக்கும்போது அந்த ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். இந்த ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் போது ஈஸியாக காயம் ஆறாது. இன்னொன்று, நிறையா சர்க்கரை இருக்கும்போது அங்கே இருக்கிற கிருமி அந்த சர்க்கரையெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் இன்ஃபெக்ஷனை அதிகமாக்கிக்கிட்டே போகும். அதனால தான் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு காயம் ஆறதுக்கு லேட் ஆகுது. ஓகே சார், நிகழ்ச்சியில் ஒரு காலர் கிட்ட பேசலாம் சார். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். டாக்டர் வணக்கம் சார். வணக்கம். நல்ல எங்களுமே நேர்களுக்கு நல்லபடியா அழகா சொல்லி கொடுக்குறீங்க. நான் ரொம்ப நன்றி பஸ் சார் உங்களுக்கு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எனக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு 70 வயசு இருக்கும் சார். ஆனா சுகர் இல்லை, எல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணிருக்காங்க, சுகர் இல்லைன்றாங்க. ஆனா கால் எப்போ பார்த்தாலும் அரிக்குதுன்றாங்க சார். ஒரு 2 மாசமா அது மாதிரி அரிக்குதுன்றாங்க. தோல் டாக்டரையும் பார்த்துட்டாங்க. ஆனா அது வந்து ஒன்றும் இல்லைன்றாங்க. சுகர் வர வாய்ப்பு இருக்கா சார்? அது அம்மாவுக்கு என்ன வயசு ஆகுதுங்களா? 70 வயசு இருக்கும் சார். ஸோ 70 வயசு குளிர்காலம். அப்போ என்ன ஆகும்னா தோல் வந்து வறண்டு போகும். இந்த தோல் வறண்டு போகும்போது என்ன ஆகும், இந்த ட்ரைனஸ் ஆர் ஜெரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வறண்டு போகும்போது நம்மளுக்கு வந்து நம்ம அரிப்புத்தன்மை அதிகமாக ஏற்படுறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ ஸ்கின்னு வந்து எவ்வளோக்கெல்லாம் வந்து அதில் இருக்க நீர் சத்து நல்லா இருக்கோ அவ்வளோக்கெல்லாம் அரிப்பு ஏற்படாது. ஸோ இதுக்கு சில வழிமுறைகள் உண்டு. வீட்டிலேயே நீங்கள் வழிமுறை பண்ணணும்னு வச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெய்கள் தடவலாம், நல்ல தேங்காய் எண்ணெய்கள் தடவலாம். இல்லை வந்து நம்மளுக்கு இந்த சோத்து கத்தாழை சொல்கிறாங்களே, அந்த கத்தாழையோட உள்ளே இருக்கிற ஜெல் தடவலாம். அப்போ மாய்ஸ்சரைஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் தடுக்கும். ட்ரை ஆகாமல் இருந்தால் அரிப்பு வராது. ஆனால் இதனால் வந்து அவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி வருமானம் வராது. சர்க்கரை வியாதி இருந்தால் இது வரலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு தடவை சுகர் செக் பண்ணி பாருங்கள். சுகர் வந்து நல்லா நார்மலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை மேம். சரிங்க சார். நல்லபடியா விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். நன்றிம்மா. சார், இப்போது பொதுமக்களுக்கு நீரிழிவு குறித்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன சார்? நீரிழிவு நோயை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை தான், எந்த வயசில் வேணால் சர்க்கரை வியாதி வரலாம். அதனால் எனக்கு சின்ன வயசு சர்க்கரை வியாதி வராது அப்படின்னு தள்ளி போடாதீங்க. அடுத்தது, இப்போ தானே கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம வந்து பொறுமையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் முதல்ல என்னோடய வழிமுறைகளை, எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகளை நான் ஃபாலோ பண்ணுறேன், இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க சொன்ன வழிமுறைகளை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரு வருஷம் கழித்து நம்ம சுகர் மாத்திரை எடுத்துக்கலாமா வேணாமா முடிவு பண்ணலாம் அப்படின்னு இருக்காதீங்க. 3வது விஷயம், சர்க்கரை வியாதி வந்து நிச்சயமாக ஒரு கொடிய நோயாக கூட கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நோய். எவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படுறது, அதாவது கிட்னி, ஹார்ட்டு, மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம், இது 3ம் பாதிக்கப்படுறதை நம்ம தடுக்கலாம். ஏன்னா சர்க்கரை வியாதியினால் ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு ஹை சான்சஸ்ஸு, ஸ்ட்ரோக்குங்கிற பக்கவாதம் வரத்துக்கு ஹை சான்ஸு, கிட்னி ஃபெயிலியர் வரத்துக்கு அதிக சான்ஸு. இது இல்லாமல் கண்ணோட உள்திரை பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் அதிகம், காலோட நரம்புகள் பாதிக்கப்படுறதுக்கு அதிக சான்ஸு, காலோட ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுறதுக்கு அதிக சான்ஸ். அதனால் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டயபெட்டிக் டாக்டரையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பொது மருத்துவரையோ பார்த்து உங்கள் சுகர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது நிச்சயம் நல்லது. ஏன்னா அவங்க வந்து மற்ற சோஷியல் மீடியாவை விட, மற்றவர்களை விட அவங்க உங்களை வழி நடத்துகிறதோ உங்களுக்கு அறிவுரை கூறதுல பெட்டராக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். நிகழ்ச்சியில் நிறைய நேயர்களோட சந்தேகத்தையும் எங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களையும் கொடுத்ததுக்கு எங்கள் நிலையத்தோட சார்பாக ரொம்ப நன்றி சார். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போவுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கிற வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.